சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். குபேரன் ராவணன் போன்றோர் மந்திர உச்சாடனத்தின் மூலம் ஆகாய விமானத்தை இயக்கினார்கள் என்று நமது புராணங்கள் கூறுகின்றன. கிரியாசக்தி என்பது ஸ்ரீசக்கரம் போன்ற எந்திரங்களில் மந்திர உச்சாடனம் செய்து சக்தியை உருவாக்கி அதை உள்வாங்கிக் கொள்கிற முறை என்று சமீபத்திய அருளுரை ஒன்றில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் என்ற ஆன்மீக தத்துவத்தை இயல்பிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் நமது வேத மந்திரங்கள் சக்தியை உருவாக்குகின்றனவா அல்லது சக்தியை உருமாறச் செய்கின்றனவா? நீங்கள்லாம் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க. அப்போ வாய்ஸ் கமாண்டுன்னு இருக்கா, வாய்ஸ் மெயிலுன்னு இருக்கா. ஸோ இது இப்போது நீங்கள் எதையோ பெரிய விஷயமாக நினச்சிட்ருக்கீங்களோ அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அவங்க வந்து தங்களை முதல்ல சார்ஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் வைப்ரேஷனை அவங்க வந்து ரெவர்பரேட் பண்ணுற போது, ரிப்பீட் பண்ணுற போது ஒரு தர்பப்புல் எடுத்துக்குவாங்க. அந்த மந்திரத்தை வந்து அந்த தர்பப்புல்லை நினச்சாக்கா அப்படியே நெருப்பு போகும். எதிரில் இருக்கிறவனுக்கும் அதெல்லாம் தெரியும், எல்லோரும் காமன் தான். அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி அக்னி ஆசனம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா அங்கேருந்து வருணாசனம் விடுவான். அது அங்கேருந்து அப்படியே வயன்னு மழையாக வரும். இந்த ரெண்டு மூடிட்டுன்னு கீழே வந்துடும். இப்படி மந்திர உச்சாடனங்களால் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீங்கிறான். எல்லாம் சவுண்டு கூட கடவுள் தாங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு முதல்ல ட்ரைனிங் எடுத்தாங்க அவங்க. இந்த சவுண்டுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ மனது எதை வந்து ஸ்திரப்படுத்தி விட்டதோ அதுதான் மந்திரம். மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. யார் நிறைவி அடைந்து விட்டார்களோ அப்படிப்பட்ட மாந்தர்கள் மனிதர்கள். கிளத்த அப்படின்னா மற்றவங்கள் காதில் விழுகிற மாதிரியாக சொல்லக்கூடிய மகிமை பெருமை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் வாட் தே டிட் இன் தோஸ் இயர்ஸ் வேர் த்ரூ தி கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் அண்ட் பை சவுண்ட் வைப்ரேஷன். ஈவன் யுவர் ப்ரெசன்ட் டே சயின்ஸ் அக்செப்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? ரொம்ப இன்றைக்கும் அதே தானே ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கான், தும்பா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆர் ராக்கெட் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். இவன் வந்து 10, 9, 8, 7 ஏதோ சொல்கிறான். அப்புறம் 1, 0 1 வாங்கின்னு வேலை போகுது. சவுண்டு தானே, இவன் போய் சுவிட்சாக போட்டுன்னு உட்காந்துருக்கான். இட்ஸ் ஆல் தேர், எப்பயும் இருக்கிற விஷயந்தான். இப்போ சாதாரணமாகவே இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, காமாக தானே இருக்கீங்க. திடீர்னு யாராவது ஒருத்தர் பாம்பு பாம்பு அப்படின்னே நீங்கள் எல்லோரும் இப்படி இப்படி பார்த்துக்குவீங்களா இல்லையா? ஸோ ஒரு சாதாரண வார்த்தை பாம்புங்கிறது அது ஒரு காஸ் எஃபெக்ட் தியரியில் ஒரு இது உற்பத்தி பண்ணுதா இல்லையா? எவ்ரி சவுண்ட் அதனுடைய ஒரு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷனை கட்டாயம் உண்டு பண்ணியே தீரும். சில் ஆரம்பித்து நீலகண்டம் வரை பரமசிவனின் திருமூர்த்தங்கள் 64. பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் சொல்லும் ஈசனின் திருவிளையாடல்கள் 64. ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்று ஆயக்கலைகள் 64 என்று கம்பரின் சரஸ்வதி அந்தாதி கூறுகிறது. இதில் எங்களது கேள்விகள்: கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி என்று வந்துவிட்ட இக்காலத்தில் ஆயக்கலைகளில் சிலவற்றை தவிர பல கலைகள் காலாவதியாகி போய்விட்ட நிலையில் அவற்றை கற்றுக்கொள்வதால் என்ன பலன்? வித்தைகளின் வித்தகனாக பரமசிவன் இருக்கும்போது 64 கலைகளையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்று கலைமகளை கம்பர் போற்றி பாடுவது ஏன்? உலகத்தில் ஏதாவது ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் வந்து நம்முடைய மைண்ட்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள் தான். ஈவன் வெப்பனரி அந்த காலத்தில் அப்படி தான் இருந்ததுன்னு, சவுண்டுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறோம். மனதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய திறமை, அதுதான் மண் திறம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இப்போ தான் பார்த்தோம். இப்போ ஆயக்கலைகள் 64 அப்படிங்கிற போது அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் சயின்ஸ் இருந்தது ஒரு காலத்தில். மெடிக்கல் சயின்ஸ்னால் வந்து டோட்டல் சிஸ்டம் ஃப்ரம் டாப் டு டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. இன்றைக்கி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு வந்த உடனே கண்ணுக்கு தனி, மூக்குக்கு தனி, வாய்க்கு தனி, காதுக்கு தனி, ஹார்ட்டுக்கு தனி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துடுச்சு. அதுலேயும் கூட இப்போது இது இருக்காங்க இல்லையா, இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த புரை நீக்கு கண், அது வேறு. அதுக்கப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாள் வேறு. ஸோ
ஸோ ஆஸ் தி நாலேஜ் எக்ஸ்பேண்ட்ஸ், விஞ்ஞானம் இல்லை அறிவு வளர வளர இருக்கிற ஒரே நாலேஜு இன்னும் பறந்து பெரிய அளவுக்கு ஆகிப்போகுது. ஒரு டாக்டர் பார்த்துருந்த இடத்துல இன்றைக்கி எவ்வளோ டாக்டருங்க இருக்காங்க இல்லையா? ஹார்ட்டுக்கு செப்பரேட், கைனக்கு செப்பரேட்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக ஆகிட்டாங்க. அதனால் இருந்த ஒரே விஷயந்தான் இப்படி ஒரு வெரைட்டியாக மாறிடுச்சு, வெர்சடைலும் ப்ராலிஃபிக்காகவும் மாறிடுச்சு. அதனால் எதுவும் புதுசு கிடையாது. இட் இஸ் மேபி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். விஞ்ஞானத்தில் உபகரணங்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு டாக்டர் வந்து உங்களுடைய பல்ஸை பார்த்துட்டு தான் வந்து சொல்லுவார் என்னன்ற மாதிரி. அப்புறம் ஸ்டெதாஸ்கோப் வந்துச்சு, அப்புறம் ஸ்டெதாஸ்கோப் வச்சு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போது டாக்டருங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல போய் வரணும், லேபில் போய் ஒரு அந்த டெஸ்ட்டுக்கே வந்து 5000 6000 ஆகும். அந்த டெஸ்டெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டால் அது என்னன்னு சொல்லிட போகுது. ஏன்னா டாக்டரே இல்லாத மாதிரியான காலங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இல்லையா? எல்லாம் மிஷின் பண்ணுற காலம் வந்தாச்சு. ஈவன் இப்போது ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் கூட எப்படி பண்ணுறாங்கனாக்கா, டாக்டருங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனால் ஒரு கேமரா வழியாக பார்த்துட்டு இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு டியூபை நுழைச்சிட்டு வெளியில் உட்காந்துட்டே பண்ணிடுறாங்க. இந்த ஓப்பன் ஹார்ட்ன்றது வேறு, இந்த உள்ளுக்குள்ளேயே பண்ணுறதெல்லாம் வேறு. ஸோ எவ்ரி திங் அது சேஞ்சுடு. ஒரு கண் ஆப்ரேஷனே வந்து நீ ஆரம்ப நிலையிலே பண்ணிட்டேனாக்கா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கொஞ்சம் முத்த விட்டுருந்தேன்னா 1 hour ஆகலாம், 1.5 hours ஆகலாம். அதனால் எவ்ரி திங் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். அண்ட் எல்லா துறையிலையும் இது இருக்குது. வாரிசு இல்லாத வல்லாள மகாராஜா அண்ணாமலையாரை தனது தந்தையாக ஏற்றுக்கொண்டதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் மறைந்த வல்லாள மகாராஜாவுக்காக இன்று வரை அண்ணாமலையாரை திதி கொடுத்து வருவதாகவும் திருவண்ணாமலை க்ஷேத்திர வரலாறு கூறுகிறது. ஈசனே ஒரு மனிதனுக்கு திதி கொடுக்கும் இந்த நிகழ்வினை தெளிவுபடுத்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவன் ஒரு பெரிய சிவபக்தனாக இருந்திருப்பான். சும்மா இல்லை எல்லாருக்குமா சிவபெருமான் குழந்தையாக பிறந்துடுறாரு. இப்போ அவனுக்காக பிறந்தார் திருவெண்காடன் இல்லையா, பட்டினத்தார். அவருக்கு சிவபெருமான் குழந்தை இல்லைன்னு ஒன்று பிள்ளையாக பிறந்து ஒரு ஓலை நெருக்கில் காதற்ற ஊசியம் சொல்லிட்டு போனாரா இல்லையா? இது என்ன பறக்குது இல்லை விசிறி. அந்த மாதிரி திருவண்ணாமலைன்றது புண்ணிய கஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் அவன் இருந்தான். இந்த குழந்தை பிறக்கிறது பிறக்காமல் போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஜனங்க இன்னும் அழட்டிக்கிறாங்க, குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய குறை, நீ இல்லைன்னா என்ன போ இல்லையா? இது ஒரு மித்து, அது அவ்வளோதான். பாக்கி சாக்கி இருந்தாக்கா உங்களுக்கு குழந்தைங்க வரும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு பாக்கி இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பாக்கி இருந்தாலும் குழந்தைங்க பிறக்கும். அவங்க பாக்கி வச்சுருந்தாங்கன்னா பொறுப்புள்ள குழந்தைங்களா இருந்து சம்பாரித்து உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அண்டு நீங்கள் அவங்களுக்கு பாக்கி வச்சுருந்தா அவன் ஒன்று வேலையும் செய்ய மாட்டான், ட்ரக் அடிச்சுட்டு அம்மா புடவையை விற்றுட்டு ஜாலியாக சுற்றிக்கின்னு இருப்பான். அதனால் இதெல்லாம் கூட ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. குழந்தைன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஒரு மித்து, எல்லோரும் கல்யாணம் ஆகணுன்னே எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிற அப்படின்வாங்க. அது ஆனவுடனே அடுத்தது எப்போ வந்து புழுப்பூச்சி அப்படின்னா, புழுப்பூச்சி என்ன மசாலோட சாப்பிட்டா வரப்போகுது, இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். அவங்களும் ஒன்றும் சின்சியராக அவங்களுக்கு குழந்தை வேணுன்றதுக்காக கேட்குறதில்ல, சும்மா ஒரு டாபிக், ஒரு ஊர் வம்பு பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு டாபிக் அவங்களுக்கு வேணும். அதனால் குழந்தெல்லாம் வந்து பாக்கி சாக்கி, அவனுக்கு குழந்தை தலையெழுத்தில் இருந்திருக்காது, அவன் பரம பக்தனாக இருக்கான், அவன் குறைய தீக்கணுங்கிறதுக்காக வேறு ஆத்மா எதுவும் உனக்கு பிள்ளையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு நானே உனக்கு வந்து வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அருணாச்சலேஸ்வரர் பட்டினத்தாருக்கு திருவெண்காடன் வந்தார் இல்லையா, சாமி அங்கே இருக்கிறவர். அந்த மாதிரி உலகத்தில் யாருக்கெல்லாம் இந்த இப்போ ஆதிசங்கரர் இருந்தார், அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க இல்லை, அவங்க திருச்சூரில் வந்து 48 நாள் விரதம் இருக்கிறாங்க. அப்போ திருச்சூரில் இருக்கிற வடக்குநாதன் இருக்கார் இல்லையா, வடக்குநாதன்னா யார்? குரு பகவான். வடக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பிளானெட்டு தான் இருக்கும், 9 பிளானெட்டில் நான் வந்து பறக்கிறேன்னாரு. இப்போ இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒரு உத்தமமான ஆத்மாக்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு பாக்கி சாக்கி இல்லைன்னு சொன்னாக்கா கடவுள் அவங்களுக்கு, பிகாஸ் தே ஆர் டிவோட்டீஸ், ஈ வாண்ட்ஸ் டு ஃபுல்ஃபில் தேர், அவன் வந்து பிறப்பான். அப்படி பிறக்கிற போது அதில் பல நோட்ஸ் வச்சுருப்பார். இப்போ ஆதிசங்கர் வர்றாருன்னா அவரால் சண்மதங்களை உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு கர்த்தவியம் வந்திருக்கும். இப்போ திருவண்ணாமலை இருக்குன்னா வல்லாள தேவராஜன் கோபுரத்தெல்லாம் எடுத்து கட்டி கோயிலை இன்னும் விரிவாக்கிறதுக்கான ஒரு வழியை பண்ணியிருப்பான். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் வர்றபோது அவங்க ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஐயருந்தான், அவனுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த ஐயருக்கு அந்த குழந்தைங்க பேசிக்கிறது கையாமையானு இல்லையா, என்ன பேசிக்கின்றது பாஷை தெரியும்.
அப்போது ஒய்ஃப்கிட்ட அவன் சொன்னானா, இந்த குழந்தைங்க என்ன பேசி தெரியுமா என்னான்னு. ஒரு குழந்தை சொல்லுது, நீ எதுக்கு வந்தேன்னு. இந்த ஐயருக்கு நான் வந்து ஒரு டின் எண்ணெய் பாக்கி வச்சுருந்தான், இந்த ஐயரு எனக்கு ஒரு டின் எண்ணெய் பாக்கி வச்சுருக்கான், அதை வசூல் பண்ணிட்டு போகலான்னு வந்துக்கிறேன். இன்னொரு குழந்தை சொல்லிச்சான், நான் ஒரு கூட பொண்ணு அவனுக்கு பாக்கி வச்சுக்கிறேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயர் பார்த்தான், நம்மளே ஏழையாக்கிறோம், 2 குழந்தைய எதுக்கு கஷ்டப்படணும் சொல்லி போய் ஒரு டின் எண்ணெய் வாங்கியார் சொல்லி ஒரு ட்ராப் விடாது அந்த குழந்தைக்கு தேய்ச்சான். அந்த லாஸ்ட் ட்ராப் ஆஃப் ஒரு டின்னு முடிஞ்ச உடனே அந்த குழந்தை செத்து போச்சு. இப்போ 2வது குழந்தை, அதுக்கு என்ன பாக்கி, அது இவனுக்கு ஒரு கூட பொண்ணு கொடுக்கணும். அதனால் இவன் ஒய்ஃபுக்கு சொல்லி வச்சுருந்தான், அந்த பையன் கையில் காலெலாம் கூட நீ வாங்கவே கூடாது, எப்பயும் அவன் கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுன்னு. இப்படியே அவனை வளர்த்துன்னு வந்தாங்க. அவன் பெரிய அரண்மனை புலவன் ஆகிட்டான். ராஜா என்ன பண்ணான், ஒரு கூட நிறைய பொண்ணு கொடுத்து யானை மேலே அவனை உட்கார வச்சான். இவன் நான் வீட்டுக்கு யானையில் போய் இறங்குற காட்சியை எங்கள் அம்மா பார்க்கணுன்றதுக்காக யானை மேலே வந்தான். அம்மா பாரு நான் எது மேலே வந்துக்கிறேன்ட்டு குச்சி உள்ளே போனான். அப்பங்காரன் டே கூடையை ஊட்டியேன்னு தூக்க நம்ம வர அவங்களே செத்துப்பிட்டான். அதனால் இந்த உலகத்தில் இந்த குழந்தை குட்டி இதெல்லாம் கூட வந்து கர்மா தான். போன ஜென்மத்தில் பாக்கி சாக்கி இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. அதனால் குழந்தைங்கள பெரிய விஷயமா நீ நினைக்கவே தேவையில்லை. எதுக்கு வம்பு இவங்களெல்லாம் கட்டிக்கிட்டு பிற்காலத்தில் அதில் உனக்கு ஒரு வருத்தம் வந்துடும். நம்ம இவ்வளோ சாக்கரி பண்ணி கடைசியில் அவங்க நன்றியோடு இல்லையே, கொண்டாட்டி வந்த உடனே அவள் பேச்சு கேட்டுன்னு ஓடி போட்டானே, இப்படிலாம் தோணுமா இல்லையா? அதனால் வந்தால் ஓகே, வரலன்னா கண்டுக்கவே கணக்காது. நாகதோஷம் 7 பிறவிகளுக்கு தொடர்ந்து வரும் என்ற அடிப்படையில் தங்களுக்கு முற்பிறவியில் இருந்த நாகதோஷம், அதனால் நாகதோஷம் இருந்த குடும்பத்திலேயே இப்பிறவியில் அவதரித்தீர்கள் என்று நான் மாத்திரம் இல்லை, யாராக இருந்தாலும் குடியாத்தத்தில் வந்த நாடியில் படிக்கப்பட்டது. ஆனால் தங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்ததால் இப்பிறவியில் அந்த தோஷமே பின்னாளில் ஒரு வரமாக மாறியது. தங்களுக்கு இருந்த நாகதோஷம் தெய்வத்தின் அருளால் விலகியதால் தாங்கள் அவதரித்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த நாகதோஷ நிவர்த்தி கிடைத்ததா? எப்போ நிவர்த்தி கிடைக்குமோ, அதாவது அது 7 தலைமுறைக்கு இருக்கும். எந்த ஒரு இதில் இருந்தாலும் 7 தலைமுறைக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ யாருக்கு நாகதோஷம் இருக்குதோ அந்த ஆள் அந்த மாதிரி குடும்பத்தில் தான் பிறப்பான். இவன் பிறக்கிறதுக்கும் நாகதோஷம் காரணம், அந்த குடும்பத்துலேயும் 7 ஜென்ரேஷனுக்கு நாகதோஷம் வரணுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ ஜாதகம் ஜோசியம் பரிகாரம்லாம் பண்ணியிருப்பாங்க. நாகர் சதுர்த்திக்கு போய் முட்டை பாலெல்லாம் ஊற்றிருப்பாங்க இல்லையா, ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜாதகம் ஜோசியம்லாம் எதுக்காகனா, எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு காரணம் சொல்கிறதுக்காக. அவங்க அதெல்லாம் பண்ணுற போது அது விலக வேண்டிய நேரம் வரும். அப்போ யார் மூலமாகவோ அந்த கர்மா தீரும். எல்லா குடும்பங்களையும் அப்படி தான் நடக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை, ஒழுங்காக பூஜைக்கு எது பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு வழி கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். சும்மா இரு சொல்லற கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு சொன்ன அறிவுரை. சும்மா இரு மௌனம், சொல் அற மோனம் என்று இதற்கு பல ஆன்மீக குறிப்புகள் விளக்கமளிக்கின்றன. மௌனம் மோனம் இந்த 2 நிலைகளையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டும் ஒன்றே தான். மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஞானத்துக்கு ஒரு ஹையஸ்ட் பீக் இருந்தால் அதுதான் மௌனம் அப்படிங்கிறாங்க. அப்போது சைலண்டில் 2 வகை இருக்குது. ஒன்று இந்த தவகலை மாதிரி வாயில் கபகபான்னு பேசின்னு இருக்கிறத நிப்பாட்டிட்டு மௌனமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வாட்சா மகோச்சரம், மைண்டில் கூட எந்த தாட்டும் இல்லாமல் ஒரு பிளாங்க் ஆகி போகிறது. இதுவும் மௌனம்தான், அதுவும் மௌனம்தான். மௌனத்தில் எக்ஸால்டட் வெர்ஷன் எது, மைண்டில் கூட எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கிறது. அது முதல்ல இதை ஸ்டாப் பண்ணும். வாய் தான் ரொம்ப பேசி பேசி வம்பு இருக்குது. முதல்ல இதை ஸ்டாப் பண்ணு. அடுத்தது கண்ணை மூடு. ஏன்னா இந்த உடம்பில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் எவ்வளோ வேலை வாங்குமோ அதை விட 80 டைம்ஸ் மோர் எனர்ஜி இந்த கண்ணு வாங்குது. ஸோ வாய் மூடு, காது மூடு, கண்ணு மூடு, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துரு. அலையும் மனதை அடக்குபவனே யோக சிற்பரனாம், அலையும் மனதை அடக்குபவனே யோக தற்பரனாம். அப்போ யோகம்ன்றது என்னென்னா மனசை அடக்கிறது. ஒரு யானை இருக்குது, அந்த யானையை 4 கால் நீ கட்டி போட்டு செயினில் இருந்தால் கூட தும்பிக்கை ஆட்டிக்கினே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த லூஸ் எண்ட் ஆஃப் தி காலில் கட்டிக்கிற செயின் எடுத்து அந்த தும்பிக்கு மேலே சும்மா இப்படி போட்டுருவான். அது நம்மளை கட்டிட்டாங்கன்னு அப்படி இருக்கும். அதனால் நம்ம மனசு அலையாது இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ட் தேவைப்படுது. யானையை கட்டலை, சும்மா செயின் தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இதை ஜபம் தபம் கடவுளை நினைக்கிறது, இல்லை மனசுக்குள்ளேயே உட்காந்து மந்திரம் ஜபிக்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரி லூஸ் எண்ட் ஆஃப் த ட்ரங்க் மேலே செயின் போட்ட மாதிரி. we have to find our own system
to silence our activities and the mind. அலுமினியம், காப்பர் போன்ற உலோகங்கள் சக்தியை கடத்தும் கண்டக்டர்ஸ் என்று நமது விஞ்ஞானம் கூறுகிறது. நாம் செய்யும் ஹோமங்கள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், கிரகண காலங்கள் இவற்றின் போது ஒரு தாவரத்தில் இருந்து வரும் தர்பை புல் பயன்படுத்தப்படுகிறது. தர்பை புல் சக்தியை கடத்தும் ஒரு கண்டக்டரா அல்லது கிரகணம் உருவாக்கும் கேடான கதிர்வீச்சுகளை உள்வாங்கும் ஒரு அப்சார்பரா அல்லது இரண்டுமா? சில ஆர்கானிக் விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு காமால வந்தது ஜாண்டிஸு, இப்போ ஒரு கீழாநல்லி அப்படின்ட்டு ஒரு ஹெர்பல் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டாக்கா அந்த ஜாண்டிஸ் போதா? இப்படி உலகத்தில் மெடிசனே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கண்டுபிடிச்சது தான். இல்லைன்னா ஒரு வெள்ளை பிங்க்கு மாத்திரையில் என்ன இருக்க போகுது, என்னென்ன கெமிக்கல் சேர்த்தாக்கா இந்த மாத்திரை வரும் அப்படின்னு விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது. அதே மாதிரி ஆர்கானிக் இருக்குது. இப்போ சித்த வைத்தியம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஈவன் யுனானி, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஆர்கானிக் பேஸ்டு. அண்டு இங்கிலீஷ் மெடிசன் இன்ஆர்கானிக் பேஸ்டு, அதாவது கெமிஸ்ட்ரி பேஸ்டு. இப்போது அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ அந்த தர்பெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் ராமர் தர்பசாயனம் பண்ணுவாங்க, திருப்புல்லானி, அதாவது அழகான ஹோலி கிராஸ், அதுதான் திருப்புல்லானி. இப்போது ராமர் வனவாசம் போன போது அந்த தர்ப மேலே படுத்துன்னு இருந்தார். அதனால தான் அந்த இடத்துக்கு என்ன பேர், தர்பசாயனம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கூட இந்த நிறைய ஐயருங்கெல்லாம் வந்து பழைய காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கீழே ஒரு ஆசனம் போட்டுக்காமல் மந்திரம்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் உங்கள் வீடுங்களில் ஒரு மணப்பலகை போடுறீங்க. ஏன்னா வுட்டுக்கு அந்த பவர் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மந்திரம்லாம் பூமிக்கு போயிடுது, இதெல்லாம் எர்த்தாயிடுது. அதனால் யூ யூஸ் எ வுடன் பிளாங்க். அதை விடவும் அதிகமான பவர் தர்பாசனத்தில் இருக்குது. அதனால் தே யூஸ் டு ட்ரை தட். நிறைய விஷயம் அப்படி தான். இப்போ ஒருத்தனுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனவொன்னே வாழை இலை மேலே படுக்க வச்சா அவனுக்கு அந்த வேதனை கம்மியாக இருக்கும். அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால தான் கல்யாண வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டிடுவாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க வாழை மரம்ன்றது ரொம்ப புனிதமானது, ஆஸ்பீஷியஸ் ஆனது, அதனால தான் கல்யாண வீட்டிலலாம் வாழை மரம் கட்டுறாங்கன்னு. அதுக்காக கட்டுறதில்ல. அந்த ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிறாரு, யாரோ வராங்க போகிறாங்க, நெருப்பு பிடிச்சிச்சு, கல்யாணத்துக்கு ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் எங்கே போய் நீ டாக்டரை தேடுறது, பர்னால் தேடுறது இந்த காலத்து மாதிரி. ஸோ கரெக்டாக வாழை மரம் இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கபலில் அந்த வாழை இலையை எடுத்து அதில் படுக்க வச்சுருவாங்க. இப்படி எல்லாம் நம்ம பெரியவங்க ரொம்ப அறிவாளிங்க. ஆன்ற விருந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னுவாங்க. அதனால் அவங்க எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் இந்த காலத்தில் கற்றுக் கொடுக்கல. நம்ம கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு பாதி ஹெல்த்து டாக்டர்கிட்ட போகிற வேலையெல்லாம் சால்வ் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் நம்மக்கிட்டேயும் இருக்குது, சாதாரண நிலையிலே இருக்குது. சின்ன சின்ன விஷயமெல்லாம் இருக்குது. இப்போ நைட்டில் மீந்து போன சாதங்கிறது இல்லையா, அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஆரோக்கியத்துக்கான வழியாக வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் பழையதா அப்படின்வாங்க. அதுதான் நல்லது உனக்கு. வாழை இலையில் சாதத்தை வச்சு அதில் ஒரு ட்ராப் நெய் போட்டு சாப்பிட்டேன்னா அது வந்து குளோரோஃபில் இருக்குது வாழை இலையில். அது மேலே ஸ்டார்ச் வந்த உடனே நீ உள்ளே சாப்பிட்றியா நல்லது. கையில் ஒரு மோதிரம் போட்டுன்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த தங்க பஸ் போன்றாங்க இல்லையா, அந்த புளி கிளி நீ சாப்பிட்ற போது அது லேசாக கரைஞ்சி கொஞ்சம் ஒன்று போகும். சரி, எல்லாரும் எங்கே தங்கத்துக்கு போவாங்க இலைக்கு, அதனால் தே கேவ் ப்ரியாரிட்டிஸ். வெள்ளியை விட காப்பர் நல்லது அப்படின்னாங்க. காப்பருக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் பவர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதுலேயும் இதே பவர் கிடைக்கும். ஸோ பணக்காரனாக இருந்து கோல்டு தேட முடியாதவனுக்கு காப்பர் வச்சுருந்தாங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணுற போது இவங்கெல்லாம் அந்த ராகி சொம்புன்னுவாங்க இல்லையா, அதை வச்சு ஏன் பண்ணுவாங்க, அதுலேயும் அந்த ஹெல்த் இருக்குது. அதனால் நம்ம பெரியவங்க முட்டாள்தனமாக தெரியும் நமக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். ஆனால் எல்லாத்துலேயும் சயின்ஸ் இருக்குது, நல்லா தான் வச்சுருந்தாங்க. நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லலை. இல்லை, நம்ம கொஞ்சம் ஃபேஷனபிள் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எவர் சிலர் எதுக்கும் உதவாது. ஆனால் அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கோம். எவர் சிலரில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அது இரும்புக்கு என்ன சில்வர் பெயிண்ட் அடித்த மாதிரி. அது எவர் சில்வர்னா சில்வர் லுக்கு வரும், ஆனால் சில்வர் அதில் கிடையாது. சில்வருக்கே மரியாதை கிடையாதுன்னா எவர் சில்வரில் எங்கேருந்து மரியாதை இருக்குது. ஸோ காப்பர் இஸ் வெரி குட், கோல்டு இஸ் நம்பர் 1. அண்ட் தென் இப்போ கோயிலில் இருக்கிற சிலைங்கள்லாம் அஷ்டபந்தனம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அஷ்டபந்தன மருந்துகள் இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து
வச்சு அது மேலே சாமி வைப்பாங்க. அப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற போது அந்த மருந்து கலவையில் கொஞ்சம் கெட்டு உனக்கு வரும். அதனால அஷ்டபந்தனம்னாங்க. அதை விட ஹையன்னா சொர்ணபந்தனம், தங்கத்தில் வைக்கிறது. ஸோ ரத்னகிரி கோயிலில் முதல்ல அஷ்டபந்தனம் தான் பண்ணார். அதுக்கப்புறம் 2வது தடவை கும்பாபிஷேகம் பண்ணுற போது நாங்கள் போயிருந்தேன்னா ஒரு குருக்கள் இருப்பார். அவர் சொன்னார், இந்த மாதிரி சொர்ணபந்தனம் பண்ணணும்னு சாமி நினச்சிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. இப்போ ரத்னகிரியில் இருக்கிற சொர்ணபந்தனம் விவர் இன்ஸ்ட்ருமெண்டல். இப்போ நம்ம கோயில் கட்டணும் பூர்ணபிரம்ம பெருமாள்து, அது சொர்ணபந்தனம். நினச்சா நடக்கும், ஆனால் எல்லாராலையும் முடியாது. உனக்கு தவம் இருக்கணும். தவமும் தவமுடையாருக்கே யாம். யார்கிட்ட தவம் இருக்கும் அவங்க எது நினச்சா அது நடக்கும். வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். ஏன் தவம் செய்யணும்? என்னென்ன இருக்கிற எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் தவம் செய்ய என்று வள்ளுவர் சொல்கிறார். ஸோ நம்ம எப்படி சாதிக்கிறோம்னா தவத்தினால சாதிக்கிறோம். நம்ம எப்பயாவது வந்து நோட்டீஸ் அடிக்கிறோமா, நீ கொடுன்னு யாரையாவது கேட்குறோமா? எதுவுமே கேட்க மாட்டோம். எல்லாம் பண்ணினே தான் இருப்போம். இப்போ கூட பண்ணோன்னா பண்ணிடலாம். நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராஜெக்ட் இல்லை. இந்த தாஜ்மஹாலெல்லாம் பாரு, நான் சீப்பாக பண்ணிட்டேன், லோ பட்ஜெட்டில். ஆனால் நல்லாயிருக்கும். நீ வேணால் ஆக்ராவில் போய் பார்த்துட்டு வா. எக்ஸ்டர்னலாக அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்ராவில் இருக்கிறது மார்பிளில் கட்டினாங்க. மார்பிளில் இருக்கிற மாதிரியே அவுரங்காபாத்தில் உள்ள வேற கல்லில் கட்டிட்டு அது மேலே மார்பிளில் ஒட்டி கதை பண்ணாங்க. நாம் வெறுங்கல்லையே பட்டி கதை பண்ணிட்டோம். இது தாஜ்மஹால்னாங்க. அதான் உள்ளே போய் பாரு, கணேஷ் மஹால் பிள்ளையார் தான் உட்கார வச்சுருக்கணும் இதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். என்ன குறை இருக்குது? ஒன்றும் குறை கிடையாது. அடுத்த கேள்விக்கோ. விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டித்தான் ஆனந்தமய கோஷத்தை அடைய முடியும் என்ற நிலை இருக்கும்போது மனிதனின் அறிவு இறைவனை அடைய எவ்வாறு தடையாக இருக்கிறது என்று விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து ஃப்ளாஷஸ் தான் அது. ஆனந்தமய கோஷத்தினுடைய மொமெண்ட்ரி ஃப்ளாஷஸ் தான் விஞ்ஞானமய கோஷம். ஓகேவா? அதாவது இந்த 3 எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட்ற உடம்பு இருக்கு இல்லையா, இது வந்து இது அன்னமய கோஷம், சோத்தில் விளங்குது. அடுத்து நீ தூங்கினாலையும் முழிச்சிருந்தாலையும் மூக்கில் காற்று போயின்னு வந்துக்குது, அதுக்கு பிராணம்னு அர்த்தம். காற்று இல்லையா, அதுதான் பிராணம் போயிருந்தா. அப்படின்னா மூச்சு போயிட்டேன்னு செத்து போட்டேன்னு அர்த்தம். தூக்கத்திலே உனக்கு கனவு வருது, தண்ணியில் முழுகிற, காதல் பண்ணுற, ரயிலில் சாவற, எல்லாம் நடக்குது. அதுக்கு என்ன பேர்? மனதினால் இயங்குகிற உடம்பு. கோஷம்னா உடம்பு, மனோமய கோஷம். இதுக்கு மேலே விஞ்ஞானமய கோஷம் இருக்குது. அது மைண்டு, ரேஷ்னல் மைண்டுன்னு சொல்லலாம். ஆனால் நீ ரேஷ்னல் மைண்டில் இருக்கிற போது உன்னால் எதையும் பூரணத்துவமும் அடைய முடியாது. அந்த ரேஷ்னல் மைண்ட் அட் டைம்ஸ் ஜம்ப்ஸ் இன் டு தி பூரணத்துவம் when the ஆனந்தமய கோஷம் இஸ் ஃபங்க்ஷனிங். ஒரு எலக்ட்ரிக் லைட் இருக்குன்னு ஒரு ஃப்ளிக்கர் அடிக்குது இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலகத்தில் வெளிப்படுது. எந்த ஒரு விஞ்ஞானியும் அவன் கஷ்டப்பட்டு தேடி எதையும் கண்டுபிடிக்கல. ஆர்கமெடிசன் தான். அவங்ககிட்ட ராஜா சொன்னால், எனக்கு யாரோ தங்க கிரீடம் கொடுத்துக்கிறாங்க, அதில் எவ்வளோ கோல்டு இருக்குது, நீ கண்டுபிடிக்கலன்னா உன் தலையை வெட்டிடுவேன்னா. இவன் என்னடா கடவுளை சோதனையாக போச்சுன்னு தண்ணி தொட்டில் அம்மனமாக குளிச்சுன்னு இருந்தான். அவன் குளிக்கிற போது அந்த தண்ணி கொஞ்சம் அவன் வெயிட்டுக்கு வெளியே போச்சு இல்லையா, உடனே யுரேக்கா கண்டுபிடிச்சேன்னு தண்ணியிலேருந்து குச்சி அம்மனமாக ஓடுறான் ரோட்டில். என்னன்னா, ராஜா கேட்ட கேள்விக்கு விட தெரிஞ்சிச்சு, ஒரு கோல்டு கண்டென்ட்ன்றது எவ்வளோ வெளியே போகுதோ அதை வச்சு கண்டுபிடிச்சி அப்படின்னா. அதெல்லாம் சரி, இப்போ எங்கே போகிற அப்படின்னா, ராஜாவுக்கு சொல்லணும் இப்படியா போவேன்னு. அப்போ தான் அவனுக்கு துணி இல்லாத விஷயமே தெரிஞ்சது. அப்போ எல்லா மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரப்பு புதியங்கிறது தான். எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருந்தால் அதுதான் நிர்வாணம். எண்ணங்கள், அவன் மைண்டில் எண்ணங்கள் இல்லை, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் உட்காந்துருந்தான். அப்போ அவனுடைய தியரி வந்துடுச்சு. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் டீ போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு கும்டி அடுப்பு மேலே இருந்தான். அந்த தண்ணி கொதிக்கிற போது டப்படப்பான்னு தட்டு அடிச்சு இல்லையா, அதை பார்த்து அவன் நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சான். இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஈவன் ஆன்மீகத்தில் பெரிய நிலை கூட அப்படி தான். அவர் கீத கோவிந்தம் எழுதின்னு இருக்கார், ஜெயதேவர்னு சொல்லிட்டு. ஒய்ஃபுக்கு சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த வைகுண்டத்தை பற்றி எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் நான் குளிச்சுட்டு வரேன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு சந்திரபாகா நதிக்கு போகிறாரு. நடந்துன்னே இருக்கிற போது உங்களுக்கே இந்த ஞாபகம் இருக்கும், நீங்கள் ரோட்டில் நடக்கிற போது ஏதோ கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு எதையோ நினச்சின்னு போவீங்க, ஒருத்தன் சாவுகிறாக்கின்னு உங்களை இடிக்கிற மாதிரி வந்து நிற்பான். அந்த மாதிரி ஒரு பிரமையில் அவர் போயிட்டுருக்காரு. இந்த ஞாபகத்தில் இருக்கார். அவருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே வந்தார், அதெல்லாம் எடுத்து எழுதினார். திருப்பியும் போயிட்டு திருப்பியும் வந்து ஒய்ஃப் கிட்ட கொண்டா அது எழுதணுன்றாரு. என்னங்க இப்போ தானே வந்து எழுதிட்டு போனீங்கன்னு அதில் எழுதி வச்சுருக்காரு. அதுமாதிரி கேரளாவில் பூந்தானம்ன்ட்டு ஒருத்தர்,
அவங்க எழுதி நாராயணியம். அவர் வைகுண்டம் எப்படி இருக்குன்னு அவருக்கும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஓலைக்கட்டை தூக்கி இப்படி தலைமையில் வைக்கிறாரு. அவருக்கு மாத்திரம் அந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னு தெரியுது. உடனே கிட்டுக்கிட்டுன்னு அதில் எழுதுறாரு. ஸோ எனி திங் விச் கேம் இன் எ வெரி டிஃப்ரெண்ட் ஹையர் லெவல் கேம் பை ஆக்சிடெண்ட். எவனும் எதையும் கண்டுபிடிச்சதா சரித்திரமே கிடையாது இது வரைக்கும். There is a jump between the விஞ்ஞானமய கோஷம் ரேஷ்னல் மைண்ட் டு தி ஆனந்த கோஷம். அப்போ தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பெரிய பெரிய கவிஞர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இப்படி தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் இப்படி வர்றது தான். யாருமே வந்து ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் தி அல்டிமேட் நாலேஜ் விச் இஸ் என்ட்ரன்ட் இன் யூ விச் ஹெல்ப்ஸ் யூ அட் எ ஃப்ளாஷ் மூமெண்ட் டு கெட். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று ஔவையார் நல்வழி என்ற நூலில் பாடியுள்ளார். இந்த பாடலுக்கு 2 விதமான விளக்கங்கள் தரப்படுகின்றன. தங்களுடைய மேலான கருத்துக்களை அறிந்து கொள்ளும். இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தார். உலகத்தில் ஜாதி எல்லாம் கிடையாது. ஜாதி 2 ஒழிய வேறில்லை. 2 ஜாதி தான். ஒன்று என்ன, தர்மம் செய்கிறவன், இன்னொருத்தன் தர்மம் செய்யாதவன். தர்மம் செஞ்சால் நல்ல குடும்பத்தில் வந்திருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா நீ உருப்படாத ஆளுன்னு அர்த்தம். இது ஒரு அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த 2 ஜாதி இருக்கு. இதே விதவிதமாக சொன்னவங்க இருக்காங்க. படித்தவன் வந்து ஒரு விதம், படிக்காதவன் இன்னொரு விதம் அப்படிங்கிற மாதிரி இதையே 2 விதமாக சொன்னவங்கலாம் இருக்காங்க. அப்போ ஜாதிங்கிறது என்ன, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஓவா செய்தொழில் வேற்றுமையாம். உலகத்தில் எல்லாரும் ஒன்றாக படைக்கப்பட்டார்கள். அந்த சிறப்பை தராத இந்த டிஃப்ரென்சஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு சோஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் அனிமாசிட்டி எதனால் இருக்குதுன்னு சொன்னாக்கா, செய்கிற தொழிலில் வந்த வேற்றுமைன்னாங்க. இப்போ ஒரு காலத்தில் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு எதை 16ஆவது நூற்றாண்டில் உங்கள் விஞ்ஞானம் பிரிட்டிஷ் சொசைட்டி சொல்லிச்சோ அது ஆரம்ப காலத்துலேயே இருந்தது. யாரெல்லாம் வந்து மிலிட்ரிக்கு போய் சண்டை போடுறாங்களோ அவங்கெல்லாம் முதலியாருங்க. அவங்களுக்கு பேர் என்ன, சேனை முதலியார்கள். சேனையில் முதல் ரோவில் போய் சண்டை போடுறவங்க அவங்க தான் சேனை முதலியார்கள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கணக்கு பிள்ளை மாறினுவாங்க. அவங்கெல்லாம் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி எழுதுகிற வேலையெல்லாம் செய்கிறவங்க. விவசாயிகள் உழவர்கள்ன்ற இல்லையா, அவங்கள சூத்திரர்கள்னு சொல்லுவாங்க. அது உழவு செய்கிறவங்க, நெசவு செய்கிறவங்க, இந்த கை காலை ஆட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்க. யார் வியாபாரமெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வைசியர்கள்னு பேர், மெர்ச்சன்ட்ஸ். அப்போது வேதம்லாம் ஓதி சர்வோஜனும் சுகினபவந்தும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களெலாம் வாத்தியார் வேலையும் அந்த ஊர் நல்லாக்கிறதுக்காக யாகங்கள் ஓமங்களை வளர்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆசிரியர்கள்ங்கிற இடத்துல அவங்கள பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் என்பதனால் பிராமணர்கள் என்றார். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பிராமின்ஸ் என்றவன் தர்மத்தை காப்பாற்றுறவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் வந்து அன்பு காட்டுவான், அவங்களுக்கு இவன் எல்லாம் தொண்டு செய்வான். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் எ பிராமன். அப்போ சொசைட்டியில் பிராமின், க்ஷத்ரியா, வைசியா அண்ட் சூத்ரா 4 வகையான பாகுபாடுகள் இருந்தன அந்த காலத்தில். இதை யாரும் பெருசு சின்னதுன்னு நினச்சது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், கிராமங்களில் அந்த காலத்தில் 5 மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற பார்பர்ஸ்னுவாங்க இல்லையா, அவங்க வந்து பிபி வாசிப்பாங்க. ஏன்னா அந்த ஊர் சுபிட்சமாகணும், ஜனங்கள்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம்ங்கிறதுக்காக அவங்க நாதஸ்வரம் வாசிப்பாங்க. அந்த ஊரில் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலையும் அவங்க தான் டாக்டர். மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் பின்னால் தான் வந்துச்சு. அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேரே மருத்துவர்கள். டெலிவரி பண்ணுற பார்க்குறாங்க இல்லையா, அவங்க மருத்துவச்சி, அவங்களாம் அங்கே அந்த குரூப்லேருந்து வர்றவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு வைத்தியம் இருந்தாலையும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. கிராமத்தில் பார்பரை கூப்பிடுவாங்க. அதனால் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா முதல் மரியாதை பார்பருக்கு தான். அவனுக்கு அரிசி, துண்டு, வேஷ்டி எல்லாம் கொடுத்து அவனுக்கு தான் முதல் மரியாதை. அப்புறம் தான் ஆயிருக்கு. இது முதல்ல இருந்து. இந்த பிராமின்ஸ் என்ன, அவங்க காலையில் 5 மணிக்கு கற்றாங்கி எரி ஓம்பி வேதங்களை கற்று அங்கே எரி ஓம்பின்னா நெருப்பை மூட்டி தில்லை அந்தனர் வாழ்த்தில்லை பிராமணர்லாம் இருந்தாங்க, தான் சிதம்பரம்ன்றது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாக வளர்த்து பூஜை பண்ணுவாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் ஐயர் வீட்டில் கொண்டு போய் விட்ருவாங்க. ஐயரம்மா சமைச்சு போடுவான். அண்டு இவங்க வந்து அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஸ்கூல்லாம் கிடையாது. இந்த தினப்பள்ளிக்கூடம் கன்செப்டில் ஐயர் வீட்டில் தான் போய் பண்ணுவாங்க. அப்போ ஐயருங்கிறது யார், உங்களுக்காக பூஜை பண்ணுறவர் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு.
அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு ஒரு ரூல் இருந்து கிராமங்களில் அவங்க வயலில் வளர்கிற முதல்ல இது இருக்கு இல்லையா, இந்த ஹீல்டு அரிசி அதெல்லாம் ஐயருக்கு கொண்டு போய் முதல்ல கொடுப்பாங்க. எல்லாம் அவருக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு காதில் கடுக்கம் போட்டு மொட்டை அடித்து நாதஸ்வரம் வாசின்னு ஐயர் வீட்டில் கொண்டு போய் விட்ருவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறது ஐயரம்மா வேலை. ஐயர் வந்து பாடம்லாம் சொல்லிக் கொடுப்பார். அந்த காலத்தில் விறகு, இந்த பசங்கள்லாம் போய் எங்கேயோ விறகு சொல்லியெல்லாம் பொறிக்கின்னு வரணும். இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருந்தது அந்த காலத்தில். அப்போ யாரும் பெருசாக நினைக்கல. இந்த பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஹை திங்கிங் சிம்பிள் லிவிங்கில் இருந்துக்கிட்டு இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறது, ஊரில் இருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் சொல்கிறது, மந்திரம் சொல்லி யாகம் பண்ணி ஊரை நல்லா வச்சுக்கிறது. இது அவங்க வேலை. எப்படி மருத்துவர்கள் இருந்தாங்களோ பார்பர்ஸ், அந்த மாதிரி இவங்க இருந்தாங்க. எல்லோரும் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது இவங்க போய் சண்டை போட்டுருந்தாங்க. வைசியர்கள் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தது. இது வெளிநாட்டிலையும் இருந்துச்சு. நீங்கள் வெளிநாட்டில் அவங்க இதை வந்து ஜாதியாக பார்க்கல, ஒரு பேராக தான் பார்த்தாங்க. வேர்ட்ஸ்வொர்த் ஆனால் கணக்கு புள்ளன்னு அர்த்தம். எழுத்தை வைத்து கொண்டு ஒர்த்தியான விஷயங்களை சொல்கிறவங்க வேர்ட்ஸ்வொர்த். டெய்லர் அப்படின்னா டெய்லர் துணி தைச்சிருந்தவன். கால்ரிட்ஜு ரைட்டரு, அதுக்கப்புறம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் படிக்கிறீங்களே அந்த மாதிரி. நீ எந்த இங்கிலீஷ் பேர் வேணாலும் சொல்லு, அது பூராவும் இந்த மாதிரி தொழில் தான். அவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அதுதான். எலிசபெத் டெய்லர் படிக்கிறீங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் இருந்தவங்க டெய்லர் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. கோல்ட்ஸ்மித்து இந்த கோல்டு வேலை செஞ்சுன்னு இருந்திருப்பாங்க. ரைட்டர் வேலை செஞ்சுன்னு இருந்திருப்பாங்க. டெய்லர், இப்படி எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ தான். அவனுங்க இன்றைக்கி வரைக்கும் அதை ஒரு பேராக தான் வச்சுருக்கிறானே தவிர உங்களை மாதிரி ஜாதியாக மாற்றவே இல்லை. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். மக்கள் வந்து இந்தியாவில் தான் இவ்வளோ குழப்பங்கள்லாம் வந்துச்சு. ராஜாஜி பார்த்தார் இந்த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்கில் எவ்வளோ நல்ல விஷயம் சொசைட்டிக்கு. இன்றைக்கி ஒரு துணி தைக்கணுன்னாக்கா ஆளே கிடையாது. டெய்லர்லாம் மொக்காயிட்டான். அதனால் ரெடிமேட் எடுத்துன்னு உட்காந்துன்னு இருக்கேன். இன்றைக்கி நகை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கல்கட்டாவிலேருந்து மோல்டு வருது, அதை வச்சுக்கிட்டு சும்மா கோல்டு ஊற்றி நகை கொடுக்குறான். உட்காந்து நகை பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது இன்றைக்கெல்லாம். யாரும் ரொம்ப ரேரு. அது இட் வில் பி எ வெரி காஸ்ட்லி ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மெக்கனைஸ் ஆகிப்போச்சு. நாளடைவில் எல்லாமே மெக்கனைஸ் விஞ்ஞானம் எந்திரபூர்வமாக மாறிப்போச்சு. இன்றைக்கி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பழைய காலத்து கோயிலெலாம் பாரு, எவ்வளோ நல்லா கட்டியிருப்பாங்க. இந்த காலத்தில் கோயில் கட்டுறோம் என்ன, வீட்டை கட்டுறதும் கோயிலை கட்டுறதும் ஒன்றுன்ற மாதிரி தான் உட்காந்துக்கிறானுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய அளவுக்கு தெரியாது. எல்லாமே இப்படி மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் உட்காந்துன்னு இருக்கோம் நம்ம. நான் ராஜாஜி என்ன பண்ணார், குலக்கல்வின்னு சொன்னார். அரை நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிங்க, மீதி அரை நாள் உங்கள் அப்பா கிட்ட தொழில் கற்றுக்கோங்கன்னார். கார்பெண்டரு, டெய்லரு, ஸ்கல்ப்டரு, வேதம் சொல்கிறவன், எந்த தொழில் உங்கள் குடும்பத்துதோ அதை நீங்கள் கற்றுக்கோங்க. ஆஃப் டே கற்றுக்கோங்க, ஆஃப் டே ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னா எவ்வளோ நல்ல விஷயம். அப்படி இருந்தாக்க இந்தியாவில் இன்றைக்கி எவ்வளோ நல்ல நல்ல ஆளுங்கள்லாம் வந்திருப்பான். லாஸ்ட் கொஸ்டின். வட இந்திய கோவில்களில் இருக்கும் மூலவர் விக்கிரகங்களை புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் தென்னிந்தியாவில் இதை யாரும் அனுமதிப்பதில்லை. இதற்கு தென்னிந்திய கோவில்கள் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டதால் இதை அனுமதிப்பதில்லை என்று ஒரு காரணம் கூறப்படுகிறது. அதே தான் காரணம். பிராண பிரதிஷ்டைன்னு பேர். ஒரு கல் இருக்கு இல்லையா, அதில் அந்த கண்டக்டிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. கருங்கல்லில் கண்டக்டிங் பவர் ஜாஸ்தி இருக்குது, மார்பிள் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் ஒரு யாகம் வளர்த்து மந்திர உச்சாடனம் பண்ண அந்த ஹோலி வாட்டரை அதில் ஹெர்பலெல்லாம் போட்டு அந்த கல் மேலே விட்டு கோபுரத்து மேலே விட்டு அதை சார்ஜ் பண்ணுறாங்க. மார்பிளுக்கு அந்த பவர் கிடையாதுன்றதுனால அங்கெல்லாம் பொம்மை தான். உங்கள் வீட்டில் டிவி மேலே வைக்கிற பொம்மை மாதிரி தான் அங்கே இருக்கிற கோயிலெலாம். அழகாக இருக்கலாம், ஆனால் அதிலெல்லாம் எந்த சக்தியும் எந்த பவரும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் வந்து கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கணும். அப்போ காப்பரில் அது இருக்குது, கல்லில் அதெல்லாம் இருக்குது. அதனால தான் அதெல்லாம் வச்சு பண்ண. கோல்டில் இருக்குது. அண்ட் அதெல்லாம் விட்டு மார்பிளெல்லாம் பண்ணால் ஒன்றும் வராது. ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, முஸ்லீமுங்க படையெடுத்து வந்து வடநாட்டில் இருந்த எல்லா கோயிலையும் உடச்சிட்டு போடுவானுங்க. அவங்க பார்த்தாங்க, எதுக்குடா இந்த வம்பு, நம்ம பண்ணி வச்சுனே இருக்கிறவன் உடச்சினே போகிறான்னு சொல்லிட்டு இவங்க பொம்மையை வச்சுட்டானுங்க கோயிலுங்கள்லாம். அதே மாதிரி கங்கைக்கு ஆரத்தி காட்டிட்டு தண்ணியை அவன் திருட முடியாது இல்லை வெள்ளைக்காரன். அதனால் கங்கையில் ஆரத்தின்னு வச்சுக்கிட்டு எல்லோரும் டொங்குன்னு 1 மணி நேரம் அடிச்சுக்கின்னு இருப்போம். ஏன்னா அது கங்கா ஆரத்தின்ற ஒரு சிஸ்டம் கூட. தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் கங்கா டைரக்ட்லி அண்டு தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் த சாமியார்ஸ். அங்கே நாட்டில் எந்த ஆள் காவி தாடி வச்சுருந்தா போகிறான், அவன் நல்லவனா கெட்டவனெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவன் கடவுளுடைய ஒரு ஃபார்ம்ன்ற மாதிரி அவனை கும்பிட ஆரம்பித்தாங்க.
அதனால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சாமியாருங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு. அவன் அயோக்கியம் இருந்தால் கூட அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அண்டு ரயிலில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு டிக்கெட் வாங்க மாட்டாங்க, போட்டில் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ் மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ போயிட்டேனாக்கா சாமியாருங்களுக்கு ட்ரெஸ்ஸு, கேன்வாஸ் ஷூ எல்லாமே ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அண்டு நீ வேணும்னு கேட்டால் ஹரித்வார் கரையோரமாக உனக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. நீ கீதா மந்திர் அந்த மாதிரி இடங்களில் போய் ப்ரொவிஷன் வாங்கி நீ கூட சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த பெரிய பெரிய ஆசிரமங்கள் இல்லையா, சிவானந்த ஆசிரமம், தயானந்த ஆசிரமம், கீதா மந்திர், அங்கெல்லாம் வந்து டைமுக்கு போய் நீ டீ சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்லாம், எல்லாமே அவங்க கொடுத்துக்கினே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்ததுக்கு என்ன காரணம்னா, சாமியாருங்களே கடவுளாக பார்த்துடலாம், எதுக்கு இந்த துலுக்கம் எல்லாத்தையும் இடிச்சின்னு போயினே இருந்தால் எவ்வளோத்தோட தான் கோயில் கட்டுறதுங்கிற ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டு வந்ததுனால அப்படி பண்ணாங்க. அதனால் வடநாட்டில் இன்றைக்கும் கங்கை நதிகளை கும்பிட்றது. அண்டு எவ்வளோ தான் பொல்யூட்டடாக இருந்தாலே அந்த நதியை விட மாட்டாங்க, பிடிச்சின்னு இருப்பான். உங்களுக்கே தெரியும் கங்கையை எப்படியெல்லாம் செலவு பண்ணி கோடிக்கணக்கில் இவங்க ரெடி பண்ணுறாங்க, திருப்பியும் பொல்யூட் ஆகின்னு தான் இருக்குது அது. ஏன்னா நீ ஹரித்வாரில் பண்ணிவிடுவேன், அதுக்கு முன்னால் இருக்கிற இடம் பின்னால் இருக்கிற இடத்துல நீ எப்படி பண்ணிவிடுவேன்? அவனுக்கு விவசாயத்துக்கு அதுதான், பம்பு கழுவுறதுக்கு அதுதான், எல்லாமே அது தானே இல்லையா. எங்கேயோ கங்கோத்திரி யமுனோத்திரி கிளம்புற இடத்துல சுத்தமாக இருக்கும், மற்ற இடத்துலலாம் பொல்யூட் ஆகிடும். நான் போயிருக்கேன் இங்கெல்லாம், இந்த கர்நாடகாவில் காவேரி உற்பத்தி ஆகுது இல்லையா, தலைக்காவேரி, அங்கே போயிருக்கேன். அது சும்மா 4 அடி ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுலேருந்து தான் தண்ணி வருது. அதே மாதிரி நேத்ராவதின்ட்டு ஒரு நதி இருக்குது, அதுவும் ஒரு சின்ன இடம் தான் கர்நாடகாவில், அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோண்டு குழியிலிருந்து உற்பத்தி ஆகி வருகிற தண்ணி பாகமண்டலாக வர்றபோதே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் ஜோக் ஃபால்ஸில் கொட்டுது, எல்லா இடத்துலையும் கொட்டி மீந்து போன தண்ணி வந்து உங்கள் ஒகேனக்கல்லில் கொட்டின்னு இருக்குது. இதெல்லாம் புரியாது, நதி மூலம் ரிஷி மூலம் எங்கேருந்து எது வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்க நதியை கும்பிட்டாங்க, சாமியாருங்களை கும்பிட்றாங்க, இன்னி வரைக்கும் அதுதான் அங்கே பெரிய பழக்கம். மலை நம்பி உனை நம்பி மனித குலம் வாழுதையா, சிலை நம்பி ஜீவனுள்ள ஸ்ரீ சிவசங்கரமானதையா. மலை நம்பி திருமலை நம்பி உனை நம்பி மனித குலம் வாழுதையா, தன்னை நம்பி தாளை நம்பி தலை பணிந்தால் காக்கும் நம்பி, எதை நம்பி யாரை நம்பி வேறு எதை நம்பி யாரை நம்பி இந்த இன்பம் காண்போம். மலை நம்பி உனை நம்பி மனித குலம் வாழுதையா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.